அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வரே வா வா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அடி தூள். இப்போ ஐஸ்வர்யாவும் நம்ம சேதுபதியும் மண்டபத்துக்கு போயிட்டுருக்காங்க. கல்யாண நாள் நெருங்கிருச்சுங்க. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு விழா கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, விழாவை ஏற்படுத்தி. அதில் வந்துட்டுருக்கு. பாப்பா கூட பேசிக்கிட்டே வரையில தான் கரெக்டாக தடம் புரண்டு போயிது. பாவம் அழுது புரண்டுட்டு கிடக்கையில் இறங்கி யாரோன்னு தான் ஓடி வராங்க. வந்து பார்த்தா தமிழ்ச்செல்வி. என்ன பண்ணுவார் சேது? என்ன பண்ண முடியும்? மனிதாபிமானத்தோட தான் நாங்கள் நடக்க முடியும். அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. சேது பார்க்குறத பார்த்துட்டு ஐஸ்வர்யம் இறங்கி வருது. என்னாச்சு மாமா, யாரு அப்படின்னு கேட்க, தமிழை பார்க்க அப்படின்னு சேதுவை நோக்க அப்படியே பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம் அப்படியே துடிக்கிறத பார்க்குறாங்க. என்னதான் 1000 எதிரியாக இருந்தாலும் புள்ளத்தாச்சியா அதுவும் ஒரு துடிச்சுக்கிட்டு இருக்கையில் யாருமே கலந்துக்கிட்டு போக முடியாதுங்க. என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு வராரு. இங்கே பார்த்தா மாமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன மாமான்னு சொல்கிறேன், இவ்வளோ எதுக்கு நீங்கள் பார்க்கணும்? வேணாம் மாமா, நமக்கு கல்யாணம் டைம் ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம் வந்துருச்சு, வா மாமா. 2 பேரும் ஒன்றா ஜோடி போட்டுட்டு வருதுங்க. அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு. என்ன ஏத்தம் பார்த்தீங்களா இந்த ஐஸ்வர்யாக்கெல்லாம். இப்போ நேரம் பார்த்து ஆண்டையும் வச்சானா ஆப்பு. டே ஆட்டோக்காரா, நீ வாழ்க, நீ மட்டும் உருண்டு பிறண்டு இப்போ விழுகலைன்னா அந்த பொண்ணு தவிக்காமல் இருந்திருக்காது, இப்போ தவிச்சிருக்குதா? இப்போ சேது பார்த்துட்டாரா? இப்போ எப்படி? சேதுவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன், விட்டுட்டு போவாரா என்ன? அப்படியே பார்த்தா தமிழுங்கிறாரு. அப்படியே கத்துறாங்க. அம்மா அம்மானு துடிக்க, என்ன ஐஸ்வர்யா பார்த்துட்டு இருக்க, வா தூக்கு அப்படிங்கிற. மாமா வேணாம், வாங்க நமக்கு மண்டபத்துக்கு போகணும். ஈஸ்வரி வந்துட்டு ஃபோன் அடிக்குது. மாமா ஃபோன் அடிக்கிறாங்க ஆண்டி. என்ன நினச்சிட்டு இருக்க? உனக்கு மனசு இருக்கா இல்லையா? மனசுன்னு ஒன்று இருந்தால் இந்த மாதிரி பேசுவியா? மாமா என்ன மாமா நீ, அதெல்லாம் முடியாது அப்படின்னு, தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு, நீ இரு நான் இருக்கேன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அவங்களே அறியாமல் அம்மா அம்மானு கத்துறவங்க அம்மானு கத்துறாங்க. அப்படியே தூக்கிடுறாருங்க. தூக்கி புடி, கதவை துற அப்படின்னு கூப்பிட, சே இப்படி நந்தி மாதிரி வந்துட்டாலே அப்படின்னு ஐஸ்வர்யா வேற வழியே இல்லாமல் கதவை திறக்கவே மாட்டேங்குதுங்க. அதுக்கப்புறம் திட்டி விடுறாரு. நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மம், உனக்கு இறக்க குணமே இல்லையா? அந்த வீட்டை வந்து நீ எப்படி கட்டி காப்ப? ஆக தமிழ்ச்செல்வி இவளை பொறுத்த வரைக்கும் அவள் எவ்வளோ நல்லவ, இப்படிலாம் அவள் இருப்பாளா? எதிரிக்கி அவள் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறவ. கதவை துற ஐசு அப்படின்னு கத்துறாரு. கதவை திறந்துடுறாங்க. காருக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாருங்க. வேகமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. எப்படியே பிரசவத்துக்கு அங்கே போகிற, அதாவது விழுந்து ரொம்ப பனிக்கூடலாம் உடஞ்சிருது. கதறி துடிச்சுக்கிட்டே வர அப்படி திரும்பி பார்க்குறாரு. இங்கே பாரு, பிடிச்சிக்க ஐசு, அந்த பிடி தமிழை பிடி அப்படிங்கிறாங்க. மாமா இவளை போய் நான் பிடிக்கிறதா? என்ன நீ இந்த நேரத்தில் அவ இவன்னு பார்க்காத, ஒரு மனுஷி, ஒரு பொண்ணு, ஒரு அதுவும் புள்ளத்தாச்சியை பார்க்குறது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கங்கிறாங்க. அதை அப்படி கண்டுக்காம எனக்கு என்னன்னு ஏனாதானும் அப்படி நொட்டாங்க. இடது கையை வச்சுக்கிட்டு பார்த்துட்டே வருது. இவர் கண்ணாடியில் பார்க்குறாரு. திரும்பியும் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா பற்றி செம்ம காண்டாரிச்ச, இப்படி ஒரு பொண்ணாக இருக்காளே. அப்பவும் அப்பதான் சொன்னுச்சு, இவளை நம்பாதடா, இவெல்லாம் அழகா இருக்கிற பாம்பு மாதிரி படம் எடுக்கையில எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இவ பல்லுல விஷம் இருக்குடா, பார்த்துடா, பாம்புக்காவது பல்லுல, இவ உடம்பெல்லாம் விஷம்டா அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டே வண்டி ஓட்டிட்டு போறாரு. சே அப்படின்னு கொஞ்சம் கூட மனசே வரல. இங்கே ஈஸ்வர் என்ன பண்ணுது, என்னடி ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்டா, இங்கே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு ஆண்டி, என்னடி சொல்கிற அப்படிங்கல. ஐசு பார்த்து பிடி அப்படிங்கிறாரு. இங்கே ஃபோன் பேச முடியல, கட்டாயிருது, கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஃபோன் மறுபடியும் அடிக்க, ராஜாங்க சேதுக்கு அடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு? அப்பா வைங்கப்பா, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிற வழியிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க அப்பாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறாரு. ஃபோனை பார்த்துட்டு, மாப்பிள்ளை அப்படின்ட்டு, என்ன மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. தகவலை சொன்னோன்னா அலறி அடிச்சுட்டு அப்பா எல்லாருமே கருப்பும் ஓடி வராங்க. ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துறாருங்க. அப்படியே துடிக்குதுங்க. இறங்கிட்டு அள்ளிக்கிட்டு தூக்கிட்டு போகிறாரு. தமிழ்ச்செல்வி அம்மா அம்மானு கத்துறாங்க. துடிக்க எப்பேற்பட்ட முரடனுமே திருந்துவான் ஒரு பொண்டாட்டி கஷ்டப்படுறத பார்த்து. அப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? ஐஸ்வர்யா செம்ம காண்டாகிறாங்க. ஐஸ்வர்யா ஈஸ்வரிட்ட விவரத்தை சொல்ல, என்னடி சொல்கிற, நீ ஏண்டி இறங்கி போன? இல்லைம்மா யாரோ விழுந்து கிடக்குறாங்கன்னு தான் பார்க்கத்தான் இறங்கி போனார். நானும் சரின்ட்டு போனால் இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டி இப்போ என்ன ஆண்டி பண்ணுறது? இப்போ எங்கே நிற்கிறீங்க? நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். ஐயோ முகூர்த்த நேரம் முடிய போதே, சேதுக்கிட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. சேதுகிட்ட கொடுத்தா ஃபோனை வாங்கவே மாட்டேங்கிறார். இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக, அதாவது உள்ளுக்க கொண்டே ஸ்ட்ரெச்சரில் வச்சிடறாங்க. ஆஸ்பத்திரியிலையும் கொண்டு போயிடறாங்க. பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்ருக்கு. கத்துறாங்க தமிழ்ச்செல்வி. அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குது, நம்ம சிசேரியன் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படியோ அந்த பிள்ளைய காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க. மாமா வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்னடி நினச்சிட்ருக்க? இங்கே ஒருத்தவங்க உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற. அங்கே எல்லாம் வந்துடுறாங்க. வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், சைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் அப்படிங்கல, நான் புருஷங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, ஐஸ்வர்யாவுக்கு தூக்கி வாரி போடுது. இது அப்படியே அவங்க தமிழ்ச்செல்வி காதலையும் விழுகுதுங்க. எப்படியாவது என் தமிழ்ச்செல்வி காப்பாற்றுங்க, என் பொண்டாட்டி காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சைன் போடுங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கி நான் போட்டுறேன்.
மாமா என்ன அப்படிங்கல, என்ன என்ன அப்படி வயிற்றுல இருக்குது ஏன் புள்ள, அவள் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சைனை போடுறாருங்க. அப்படி ஒரு சந்தோஷங்க, அப்படி ஒரு சந்தோஷம் நடக்குதுங்க. இங்கே நடக்கிறத பார்த்து அப்படி தவிச்சு போகிறாங்க. வெளியில் வந்து நிற்கிறாங்க. உள்ளுக்கு போகையில் அப்படியே வசந்தியை பிடிச்சி இழுக்குது நம்ம பாட்டி. எங்கடி போகிற? இல்லை அங்கே என் பொண்ணு, அதான் மாப்பிள்ளை இருக்கேன்ல, உன் மாப்பிள்ளை சைனு போட்டேன், அப்புறம் ஏன் போகிற, நல்ல விஷயம் நடந்திருக்கு, வெளியில் நில்லு அப்படி நிற்க ஐஸ்வர்யா பார்த்துட்டு அப்படி கோவத்தோட வெளியே வர, நீங்கள் சதி மாதிரி பண்ணிட்டீங்கல்ல, நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல, என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க, அடிச்சேனவே அப்படின்னு அப்போ என்ன பண்ணுது, அடிக்க போகுது. அப்படியே குனிஞ்சுக்கிறது. கருப்பு வந்து என்ன பண்ணுறாரு, வேகமாக போய் உள்ளுக்க போகல, போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க. தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க. சைனை போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு சேதுவும். அடுத்து பார்த்தா குழந்தை பிறந்துருதுங்க. பிரசவத்தில் 2 பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளையும் தூக்கிட்டு வந்து டாக்டர் கொடுக்குறாங்க. நர்ஸு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறாங்க, அப்பத்தா 2 பிள்ளையா, இங்கே ஐஸ்வர்யாவுக்கு முள்ளு மேலே நிற்கிது. எங்கள் மாமா வாங்க, இங்கே கூப்பிட்றாங்க. அப்பா உங்கள் மாமா அடிக்கிறாரு, உங்கள் அப்பா அடிக்கிறாருன்னு சொன்னாலும் போன வாங்கலையே தவிக்கிறாரு. வசந்தி பார்க்குது, செல்லப்பண்டி எல்லாருமே பார்க்க, வந்துட்டியாடா? வந்துட்டேன், நீ வரல இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்குடா வரணும், தேவையில்லாத கல்யாணம் பண்ணுறீங்க, அது இனிமேல் நடக்காதம்மா அப்பத்தா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல தான் பிள்ளைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. வாங்கி பார்க்குறாருங்க. அப்படி தூக்கி கொஞ்சம் அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரு. போதுமாடா, பிள்ளைய பார்த்தியா, உங்கள் அம்மாடா, இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு கழுத்து ஓரத்தில் இருக்கும், இங்கே பார்த்தியா, அப்படியே சூரியகாந்தி பூ அப்படியே மச்சம் இருக்கிற பாருடா, ஐயோ என் மருமக தான் அப்படின்னு சொல்லி தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க. சேதுக்கு அப்படியே அந்த பிள்ளைய கொடுக்க மனசே இல்லை. அதுக்கப்புறம் அம்மா கண்ணு முடிச்சிட்டா, பிள்ளைய கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆண் பிள்ளைய மட்டும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு கொஞ்சிட்டு கொடுத்துட்றாரு சேது. அந்த பிள்ளைய கொண்டு போகிறாங்க. அந்த பிள்ளை ஒரு பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கு. இன்னொரு பிள்ளைய சேது வச்சு கொஞ்சம் கொஞ்சுறாரு. இப்போ என்னன்னா வரீங்களா இல்லையான்னு அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாமா அடிக்கிறாரு, இருந்தாங்க அப்படின்னு போனை கொடுக்க சேது பார்க்குறாரு. வேறு வழி இல்லை, எனக்கு வர முடியல, என்னால் வர முடியல, நீ போ ஐஸு. என்ன மாமா விளையாடுறீங்களா அப்படி சொல்ல, முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மாச்சி பார்க்குது, என்னடா அதான் கூப்பிட்றாளே போ. இல்லை பார்த்தா, இல்லை எனக்கு தமிழ்ச்செல்லியை விட்டுட்டு போக மனசே இல்லை பார்த்தா, இல்லை அப்படின்னு அப்படியே நிற்கிறாரு. அப்படியே வேகமாக உள்ளுக்கு வராரு. தமிழ்ச்செல்வி அப்படி கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்கு, கொஞ்சிக்கிட்டு இருக்கு. சேது பார்த்தோன்னு ஒன்றும் சொல்ல முடியலைங்க. அவர் தூக்கியாந்தது, காப்பாற்றினது, பேசுனது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால கொஞ்சோடு கோபம் குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் மன்னிக்கலைங்க. சேது வேறு வழியெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காரு. அப்புறமா ஃபோன் மேலே ஃபோன் கூப்பிடவும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறாங்க. எல்லாரும் கோயில் வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை வராரா இல்லைன்னு ஐயர்லாம் கேட்க அங்கே போயிடுறாரு. நான் வந்துடுறேன் அப்போ தான் வந்துடுறேன். சேது என்னடா சொல்ல போகிற, ஐஸ்வர் வந்துட்டு வாங்க மாமா வாங்கன்னு கூப்பிட்றாங்களா, நான் வரேன் அப்போ தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அவசரம், என்ன இவளுக்காலாம் நீ ஏன் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே பிள்ளைக்கு அப்பேன்னு கையெழுத்து போட்டாச்சு, பொண்டாட்டிக்கு புருஷனும் கையெழுத்து போட்டாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. நேராக இங்கே போகிறாங்களா, போனக்கு என்னடா பண்ணுற, எங்கே போனேன் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, அப்பா உன் முடிவு தான் என் முடிவுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களப்பா, இப்போ நான் என் முடிவை சொல்லட்டுமா, என்னடா சொல்ல போகிறேன், நல்ல நேரம்லாம் முடிஞ்சு போச்சுங்க, இனியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஈஸ்வரி பார்க்குது, அதெல்லாம் பரவாயில்லைங்க, நல்லவங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். சேது நீ உட்காரியா, ஐசு நீ உட்காரு, வனமேடையில் உட்காருங்க, தாலியை கட்டுங்க அப்படி சொல்ல, அப்படி இந்த பிள்ளை மாலையை போட்டு போகுது. நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சேது. என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு தேவையில்லை, இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சேது பேச்ச மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஆமாம் சின்னம்மா, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, ஏன்டா பொண்டாட்டி பிள்ளை பெற்றுறான்னு மாறிட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ராஜாங்கவும் கத்துறாரு. இல்லைப்பா, அது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா வந்து இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருப்பான்னு நான் நினைக்கல. என்ன எதை கண்டுபிடிச்சா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி அப்படியே புலங்குது. என்ன செய்யுது நீ இப்படி பேசுகிற, கல்யாணம் வந்து நெருங்கி வந்துருச்சு, என் அண்ணன் பொண்ணு பாவம், அவளுக்கு யார் இனிமேல் கட்டிக்குவா அப்படிங்கிற அவங்க அப்பா அத்தாவும், ஆமாம் மாப்பிள்ள என் பொண்ணு உங்கள் மேலே உயிராக இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தெரிஞ்சும் கட்டிக்கிறான்னா அவள் மனசை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்பன்னு ஆத்தாவும், மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசுறீங்க, தாலியை கட்டுங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ஐயா சேது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஈஸ்வரி எல்லாரும் கேட்குறாங்க. இல்லைப்பா இல்லை, என் பேச்சை கேளுங்க, இப்போது கேளுங்க, எனக்கு வேணாம், இவன் நல்லவளே இல்லை அப்படிங்கிறாங்க. எதை வச்சுப்பா சொல்கிற, ஒரு புள்ளத்தாச்சி கிடக்குறா, அப்போ கூட வந்து கல்யாணம் முக்கியம், தான் வாழ்க்கை தான் முக்கியம், சுயநலமாக யோசிக்கிற இவ எங்கேப்பா, அதுக்கு தமிழ்ச்செல்வி எவ்வளவோ மேல்ப்பா, என்ன அவள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்கிறா, அவள் ஃபோன் பண்ணலேன்னு சொல்கிறா, அவங்க அப்பா கூட தப்பாக புரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்க அப்பாவுக்கு வேறு யாராவது பண்ணியிருக்கலாம், அதை வந்து நான் வந்து தப்பாக நினச்சிட்டு தான் தோணுது. தமிழ்ச்செல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காப்பா, என்னை எவ்வளோ நம்பினா, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிங்க, அந்த சமயம் எனக்கு உயிர் கொடுத்து என்னென்ன பண்ணுனா, அப்படிப்பட்டவளை நான் நம்பாமல் விட்டது தப்பாக போச்சு, இனிமேல் எனக்கு இப்போ வேணாப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ராஜாங்கத்தால் ஒன்றும் சொல்ல முடியல. மாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லைம்மா என் புள்ள சொல்கிறதா நான் கேட்க முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் நின்றுருச்சு, எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. சேது பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு சூப்பராக கிளம்புறாருங்க பொண்டாட்டி ஆசையில். அங்கே என்ன நடக்க
போகுதுங்கிறத பொறுத்திருந்து வருங்காலங்களை பார்க்கலாம். இப்படி தான் போகலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த புள்ள அம்மா ஞாபகத்தில் தாங்க ஓடுறாரு இங்கே சேது. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.